நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தார் என தமிழக மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். திட்டங்களை தமிழக அரசு தடுப்பதாக பிரதமர் பொய் சொல்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சொல்லுவாங்க, அது மாதிரி இது மோடி புடுகு. அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நாம தடுக்கிறதுக்கு? எந்த திட்டத்துக்கு நாம தடையா இருந்தோம்னு சொல்வாரா? மேற்கு மண்டலம் கோட்டை என கூறும் அதிமுகவினர் ஆட்சியில் இருந்தபோது செய்தது என்ன என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஆதாரம் கேட்டார் அப்போதைய முதலமைச்சர் என்றும் சாடல். பெற்ற அத்தனை பெற்றோரையும் பதற வைத்தது இந்த பொள்ளாச்சி சம்பவம். பத்திரிகையாளர்களை பத்தி அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி கேட்டப்போ அப்படி எதுவும் இல்ல, ஆதாரம் இருந்தா கொடுங்கன்னு சொன்னார். மகள்கள் மக்களவைத் தேர்தலையொட்டி நியூஸ் 18 குழுமம் நடத்திய மெகா கருத்து கணிப்பு. 1,00,000 பேர் பங்கேற்ற நிலையில் மாலை 6 மணி முதல் முடிவுகள் வெளியாகின்றன. பாஜக பாமக கூட்டணி இன்று இறுதி செய்யப்பட வாய்ப்பு. அன்புமணியை மத்திய இணையமைச்சர் வி கே சிங் உள்ளிட்டோர் சந்தித்து பேசியதாக தகவல். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என இன்று மாலை அறிவிக்கப்பட வாய்ப்பு. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். இன்று மாலையோ நாளை காலையோ நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். இதில் எந்த வித இழுபறியும் கிடையாது. ஒரு சுமூகமாக எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எது நடந்ததோ அதுவும் நல்லா நடந்தது. இப்போ நடக்க போகிறது நல்லா நடக்க போகுது. 22,030 தேர்தல் பத்திரங்களை பணமாக மாற்றிக்கொண்ட அரசியல் கட்சிகள். உச்சநீதிமன்றத்தில் SBI தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தகவல். அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற செந்தில் பாலாஜியின் கோரிக்கை நிராகரிப்பு. விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளதால் எந்த நிவாரணமும் வழங்க முடியாது என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி சதானந்த் கைது. சென்னை திருச்சியில் குடோன் வைத்து போதைப்பொருளை கடத்தியதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் தகவல். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் வேன் ஓட்டுநர் மரணத்திற்கு நீதி கோரி ராஜபாளையம் சாலையில் மறியல். காவலர் தாக்கியதில் இறந்ததாக குற்றம் சாட்டி 6ஆம் நாளாக உடலை வாங்காமல் போராட்டம். சங்கரன் கோவில் வேன் ஓட்டுநர் முருகனின் மரண வழக்கு CBCIDக்கு மாற்றம். DGP சங்கர் ஜிவால் உத்தரவு. உதகையில் வீடு கட்டும் பணியின் போது மண் சரிவில் சிக்கிய 2 பேர். காயத்துடன் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழப்பு. சென்னை போரூரில் ரசிகர்களை சந்தித்த சிவகார்த்திகேயன். ரசிகர்கள் எப்போதும் என்னுடன் இருப்பீர்கள் என்று நிகழ்ச்சி. சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்திற்கு ராபர்ட் ஃபயர்ஸ், முருகன், ஜெயக்குமார் வருகை. சொந்த நாட்டிற்கு செல்வதற்கான பாஸ்போர்ட் வழங்க கோரிய நிலையில் நேர்காணலில் பங்கேற்றனர். பாஜகவின் 2வது வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பு. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கான 150 வேட்பாளர்கள் அறிவிக்கப்படக்கூடும் என தகவல். ஆளுநர் பங்கேற்ற கால்நடை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். துணைவேந்தருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கிய விவகாரத்தால் பங்கேற்கவில்லை என தகவல். சென்னை பல்லாவரத்தில் உணவக சூப்பர்வைசரை அடித்துக் கொன்ற தந்தை மகன் கைது. பார்சல் உணவுக்கு கூடுதல் சாம்பார் பாக்கெட் தராததால் ஆத்திரத்தில் வெறிச்செயல்.
திருவாரூர் அருகே பைக் சாகசம் செய்த போது எதிரே வந்த கல்லூரி மாணவிகள் மீது மோதிய இளைஞர். தலை மற்றும் கை கால்களில் காயமடைந்த 2 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 3 நாட்களுக்கு பின் சரிவு. சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 48,880 ரூபாயானது. விண்ணில் ஏவப்பட்ட சில நொடிகளில் வெடித்து சிதறிய ஜப்பானின் முதல் தனியார் ராக்கெட். காரணம் குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று தற்போது காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. மத்திய அரசின் புதிய பணி நியமனங்களில் பெண்களுக்கு 50% இடங்கள் வழங்கப்படும் என்றும் தற்போது காங்கிரஸ் வாக்குறுதி அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, காங்கிரஸ் தரப்பில் என்னென்ன வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன? அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தற்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் காணொலியாக வெளியிட்டுள்ளார். மிக முக்கியமாக வரும் தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மேற்கொள்ளப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் அனைத்திலும் பெண்களுக்கு சரிபாதி வழங்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை இந்த காணொலியில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வெளியிட்டுள்ளார். அதன்படி அங்கன்வாடி மற்றும் ஆஷா தொழிலாளர்களுக்கு மாத ஊதியத்திற்காக மத்திய அரசு ஏற்கனவே வழங்கி வரும் தொகையை இரட்டிப்பாக்கப்படும் எனவும், அதே போல் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஏழை குடும்பத்தினுடைய பெண்களுக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவியானது வழங்கப்படும் என்ற ஒரு அதிரடி அறிவிப்பை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது வெளியிட்டிருக்கிறது. மேலும் பெண்களுடைய உரிமையை அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் ஒரு அலுவலர் நியமிக்கப்படுவார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது இந்த காணொலியில் மல்லிகார்ஜுன் கார்கே குறிப்பிட்டுள்ளார். இந்தியா முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பெண்களுக்கான குறைந்தபட்சம் ஒரு விடுதி என்பது ஏற்படுத்தப்படும் எனவும், அதனை காலப்போக்கில் அதனுடைய எண்ணிக்கைகளும் இரட்டிப்பாக்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். பெண்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை காங்கிரஸ் வெளியிட்டு வரும் நிலையில் இந்த அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது காங்கிரஸ் கட்சியானது வெளியிட்டிருக்கிறது. மல்லிகார்ஜுன் கார்கே காணொலி வெளியிட்டுள்ள அதே நேரத்தில் மகாராஷ்டிராவுடைய தூலே பகுதியில் பெண்கள் மேலவா என்ற பொதுக்கூட்டத்தில் பேசி வரும் ராகுல் காந்தியும் இதே அறிவிப்புகளை அதிகாரப்பூர்வமாக அங்கு வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் பரப்புரைகளில் தற்போது காங்கிரஸ் கட்சியானது தீவிரமாக இறங்கி வரும் நிலையில் பல்வேறு தேர்தல் அறிவிப்புகளையும் அவர்கள் இந்த ஒரு பொதுக்கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளின் பொழுது அவர்கள் அறிவித்து வருகிறார்கள். அதில் இது ஒரு பகுதியாக மத்திய அரசின் புதிய பணி நியமனங்களில் பெண்களுக்கு 50% இடங்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினையும் காங்கிரஸ் கட்சி தற்போது வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. தமிழ்நாட்டில் மத்திய அரசின் எந்த திட்டத்தை தடுத்தோம் என்பதை பிரதமர் மோடி தெரிவிக்க தயாரா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவின் உயிர் மூச்சு என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களில் 1274 கோடி ரூபாய் மதிப்பிலான 35 புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதேபோன்று முடிவுற்ற 273 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் 52,325 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், கோவை RS புரத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் ஹாக்கி விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்றும், ஈரோட்டில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாவட்ட நூலகம் உருவாக்கப்படும் என்றும் அறிவித்தார். முந்தைய அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தில் சாட்சிகள் மிரட்டப்பட்டதாகவும், பாலியல் வன்கொடுமை விவகாரத்திற்கு ஆதாரம் இருக்கிறதா என அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டதாகவும் குற்றஞ்சாட்டினார். அனைத்து மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஆட்சியா கழக ஆட்சி செயல்பட்டு வருது. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அவங்களால இப்படி பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? மேற்கு மண்டலத்தை தங்களோட கோட்டைன்னு சொல்லிக்கிட்டாங்களே. வாக்களிச்ச மக்களுக்கு அதிமுக ஆட்சி ஏதாவது நன்மை செஞ்சுதான்? இத்தனைக்கு மேற்கு மண்டலத்தை சார்ந்த அமைச்சர்கள் அதிமுக ஆட்சியில அதிகாரத்தில் இருந்தாங்க. அவங்க இந்த மேற்கு மண்டலத்துக்கு செஞ்சது என்ன?
தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு செய்துள்ள சிறப்பு திட்டங்களை பிரதமர் மோடி பட்டியலிட தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். பாஜக அதிமுகவின் கள்ளக்கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க. என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும். பதில் சொல்லுங்க பிரதமர்னு எல்லோரும் கேட்கணும். கேட்பீங்களா? போன முறை வந்தப்ப பேசினாரு, பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது. பிரதமர் சொல்றாரு, அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா? நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது மோடி புழுகு. அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நம்ம தடுக்கிறதுக்கு? ஆட்சியில் இருந்த 10 வருஷமா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காம தேர்தலுக்கு 10 நாள் வந்து போய் சொன்னா தமிழ்நாட்டு மக்களான நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு. இனி இந்த பொய்களும் கட்டுக்கதைகளும் மக்களிடம் எடுபடாது. நாடாளுமன்ற தேர்தல்